இன்று நடந்து முடிந்த நாடாளுமன்ற மக்களவை தேர்தல் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்ட பிறகு அதே நேரத்தில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறும் போதே ஒடிசாவினுடைய சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றது. அங்கு 147 தொகுதிகளுக்கான சட்டமன்ற தேர்தலும் நாடாளுமன்ற தேர்தலும் நடைபெற்றது. இந்நிலையில் தேர்தல் முடிவுகள் வெளியான நிலையில் 147 சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட ஒடிசாவில் பாஜக 70க்கும் மேற்பட்ட இடங்களை பெற்று தனி பெரும்பான்மையோடு அங்கு ஆட்சி அமைக்கிறார்கள். பாஜக முதல் முறையாக ஒடிசாவில் ஆட்சி அமைக்கிறார்கள். இந்நிலையில் கடந்த கிட்டத்தட்ட 24 ஆண்டுகள் தொடர்ச்சியாக ஆட்சி செய்து வந்த அங்கு கோலோச்சிய நவீன் பட்நாயக் தோல்வியுற்ற காரணத்தால் அங்கு நவீன் பட்நாயக் தலைமையிலான பிஜு ஜனதாதளம் கட்சி வெறும் 51 சட்டமன்ற தொகுதியில் மட்டுமே கைப்பற்றினார்கள். இதன் காரணமாக நவீன் பட்நாயக் பெரும்பான்மை கிடைக்காத காரணத்தால் அவர் ஆட்சி இழக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து நவீன் பட்நாயக் தன்னுடைய பதவி ராஜினாமா செய்வதாக புவனேஸ்வரில் உள்ள ஒடிசா தலைநகர் புவனேஸ்வரில் உள்ள ஆளுநரை சந்தித்து ராஜினாமா கடிதம் கொடுத்திருக்கிறார். இதன் மூலமாக 24 ஆண்டுகளாக ஆட்சி செய்து வந்த நவீன் பட்நாயக்குடைய சாம்ராஜ்யம் அங்கு முடிவுக்கு வருவதாக தான் பார்க்கப்படுகிறது. இதுக்கு முன்னதாக 1997ஆம் ஆண்டு முதல் பிஜு ஜனதாதளம் கட்சியினுடைய தலைவராக நவீன் பட்நாயக் செயல்பட்டு வருகிறார். அதற்கு பிறகு 2000 ஆண்டு முதல் தொடர்ந்து முதலமைச்சராக இருந்து வந்த நவீன் பட்நாயக் கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்த ஒரே மிகப்பெரிய இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் அதிக முறை ஆட்சி செய்த முதலமைச்சர் என்ற பெருமை நவீன் பட்நாயக் பெற்றார். இதற்கு முன்னதாக சிக்கிமில் பவன் டாம்லி என்ற அவரும் நீண்ட கால முதலமைச்சராக இருந்தவர். அதே போன்று மேற்கு வங்கத்தில் ஜோதிபாஸ் என்பவரும் நீண்ட காலமாக முதலமைச்சராக இருந்தார். அந்த வரிசையில் ஒடிசாவின் நவீன் பட்நாயக் கிட்டத்தட்ட 24 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்து இந்தியாவில் அதிக ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்த நபர்களின் பெயர் பட்டியலில் நவீன் பட்நாயக்கும் இணைந்தார். அங்கு அசைக்க முடியாத ஒரு சக்தியாக இருந்த நவீன் பட்நாயக் இந்த தேர்தலில் அவர் நாடாளுமன்ற தேர்தல் முடிவாக இருக்கட்டும், சட்டமன்ற தேர்தல் முடிவாக இருக்கட்டும், இரண்டிலும் மிகப்பெரிய ஒரு தோல்வியை பிஜு ஜனதாதளம் கட்சி சந்தித்தது. அதைத் தொடர்ந்து தன்னுடைய தோல்விக்கான பொறுப்பேற்று தோல்வி ஏற்றுக்கொண்ட நவீன் பட்நாயக் தன்னுடைய பதவி ராஜினாமா செய்வதாக ஆளுநரை சந்தித்து ராஜினாமா கடிதம் கொடுத்திருக்கிறார். தன்னுடைய தந்தை பெயரான பிஜு பட்நாயக் பெயரிலேயே கட்சி தொடங்கிய நவீன் பட்நாயக் பிஜு ஜனதாதளம் கட்சி தொடங்கிய அவர் தொடர்ந்து அங்கு மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக செயல்பட்டு வந்தார். அதற்கு பிறகுதான் பாஜக முதல் முறையாக அங்கு ஆட்சி அமைக்கிறார்கள். இதன் மூலமாக நவீன் பட்நாயக் தன்னுடைய பதவி ராஜினாமா செய்வதற்காக ராஜினாமா கடிதம் வழங்கியிருக்கிறார். பவித்ரா.